கரெக்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸி. அதானே எஃப் டாக்ஸி. இது நம்ம ஒரு டாக்ஸி. நம்ம தஞ்சாவூர் மற்ற இடங்கள்லயே மற்ற தண்டுவட அறுவை கொடுத்துருப்பாங்க. இதை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு இங்கே கவின் சாரும் இருக்காங்க. பீப்புளுக்கு யூஸ்வலாக வந்து அவங்க 8 to 10 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உட்காந்துட்டு தான் வேலை செய்வாங்க. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இருக்காது. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க. ஓகே சார். பேஷண்ட்லாம் குறைய அளவுக்கு வீங்கிடுச்சுன்னா அது வந்து காலர் பலகீனம், மறுத்து போகிறது, நடக்கிறதுக்கு சிரமம் ஏற்படுறது. சம்டைம்ஸ் வந்து அந்த யூரின் மோஷன் போகிற நரம்புகளை ப்ரெஸ் பண்ணால் அது ரிலேட்டட் சிம்டம்ஸும் வரலாம். ஸோ அது வந்து அந்த பாதிப்பு தீவிரத்தை பொறுத்து தான் வந்து அது அந்த சிம்டம்ஸ் இருக்கும். இன்னும் அதிகமாகலாம். அதோட வந்து அந்த நரம்பு உணர்ச்சி தரப்பு இடத்துல வந்து மறுத்து போகிறது, இல்லை காலில் ஒரு பலகீனம் வீக்னஸ் ஆரம்பிக்குது. இல்லை சம்டைம்ஸ் வந்து யூரின் சிம்டம்ஸ், திடீர்னு யூரினரி சிம்டம்ஸ், அதாவது வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூரின் போகிறேன், இல்லை வந்து யூரின் போகிற உணர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அதோட அறிகுறிகள் தான். இவர் வந்து ஒரு 41 years மேல். அவர் வந்து அந்த ஜவ்வு வெளியில் வந்து நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருந்தது. ரொம்ப வலியோடு இருந்தார். காலில் பலகீனம், யூரினரி தொந்தரவு எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பண்ணுறப்போ நிறையா அந்த பெயின் ப்ளஸ் அந்த வலி நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால வந்து அந்த ஓப்பன் பண்ணாமல் 2 தொலை மூலமாக, ஒரு தொலை மூலமாக கேமரா விட்டுட்டு இன்னொரு தொலை மூலமாக கருவி யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. இந்த கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜவ்வு வெளியில் வந்து நரம்புகள் அழுத்திக்கிட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு காமனாக இந்த இது மூலமாக அந்த இதுதான் நரம்பு மண்டலம். நம்ம கேமரா உள்ளே விட்டு அந்த அந்த நரம்புகளை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இதுதான் மெயின் நரம்பு மண்டலம். அதுலேருந்து அந்த கிளை நரம்பு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த கேமரா உள்ள பக்கத்தில் பண்ணுறப்போ அந்த நரம்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தது அது வந்து இந்த சின்ன தொலை மூலமாக அந்த ஜவ்வு வெளியில் எடுத்துருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்காங்க. இது இன்னொரு பேஷண்ட்டு, அவருக்கு உங்க 2 லெவலில் தொந்தரவோட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சின்ன தொலை மூலமாக அந்த 2 லெவல் ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுவாங்க எலும்பு கடலில் டிஸ்கு ஜவ்வு பகுதியில் வந்து அந்த ரத்த ஓட்டம் குறையிறப்போ அந்த டிஸ்கில் வந்து சீக்கிரமாக தேய்மானம் ஏற்பட்டு அது பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறப்போ அது அந்த ரீஜெனரேஷன் தேய்மானம் எல்லாம் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் பெர்சன் வந்து அவர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஒரு இது பாடி வெயிட்டும் ஒரு இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி, அதாவது சிறுதுளை மூலமா தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை வந்து நம்ம எப்படி சரி பண்றதுங்கிற இதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இது வந்து இந்த டெக்னிக் வந்து இப்போ டெல்டா ரீஜன்ல வேற எங்கேயும் பண்ணாம இதெல்லாம் நம்ம முதல் முறையா இங்க பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 50 கேசஸ் கிட்ட நம்ம பண்ணி அதில் வந்து சோஃபார் வந்து அவுட்கம்ஸும் நம்ம நல்ல அவுட்கம்ஸோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி தண்டோடத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறதை விட இப்போ இந்த சிறுதுளை மூலமாக பண்ணுறதுங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இது வலி ப்ளஸ் சேஃப்டி ஆஃப் த ஸ்பைன் சர்ஜரி, சேஃபாக நம்ம நரம்புகளை பாதிக்காமல் பண்ணக்கூடியது, ப்ளஸ் சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ், பல பெனிஃபிட்ஸ் இந்த டெக்னிக்கில் இருக்குது. அது வந்து இந்த டெல்டா 1 சென்டிமீட்டருக்கு கீழே தான் இந்த தொலை. அதாவது நம்ம ஆர்டினரியாக ஒரு பெரிய கீ சைஸ் மட்டும்தான், கீயோட சைஸ் தான். ஒரு லெவல் ஜவ்வுக்கு வந்து 2 தொலை போட்டு நம்ம பண்ணுவோம். இதுவே வந்து 2 லெவல் பாதிக்குன்னா இப்போ இன்னொரு தொலை எக்ஸ்ட்ராவாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக 5 to 6 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி பண்ண வேண்டியதை வந்து
1 சென்டிமீட்டருக்கு கீழே 5 to 6 mm தொலை போட்டு அந்த இதை பண்ணக்கூடிய வசதி இருக்கு. ஓ, on time. Hello ma'am, office போவோம் டிராஃபிக்ல கூட ஸ்மூத்தா இதுதான் எங்க பெர்ஃபெக்ட் Safe and secure. hey modern நீ maxi இது zoom zoom பறக்குற check 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 this is your taxi கூப்பிட்டா வந்து நிக்கும் எங்கேயும் எப்போதும். இது your taxi இதெல்லாம் ஓகே. அப்ப பண்டிகை காலங்கள்ல வேற லெவல். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் வைப்பீங்க? எல்லாத்துலயும் பாஸ். ஏன்னா இது எஃப் டாக்ஸ். எஃப் டாக்ஸி அதானே. எஃப் டாக்ஸி இது நம்ம ஒரு டாக்ஸி.